ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 12/12/1983. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். இன்றைய முரளியின் தலைப்பு ஒருமித்த நிலை மூலமாக அனைத்து சக்திகளின் பிராப்தி. இன்று அனைவரும் சந்திக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு சுத்த எண்ணத்தில் நிலைச்சிருக்கீங்க இல்லையா அப்படின்னு பாப்தாதா கேட்குறாங்க. ஒரே நேரத்தில் ஒரே எண்ணத்தில் இருப்பது அப்படிங்கிற இந்த ஒருமித்த நிலையினுடைய சக்தி மிக உயர்ந்தது. இந்த குழுவின் ஒரு எண்ணத்தின் ஒருமித்த நிலையின் சக்தி என்ன செய்ய விரும்புதோ அதை செய்ய முடியும். எங்கு ஒருமித்த நிலையினுடைய சக்தி இருக்குதோ அங்கே அனைத்து சக்திகளும் உடன் இருக்கும். ஆகையினால ஒருமித்த நிலைதான் சுலபமாக வெற்றி அடைவதற்கான சாவி அப்படின்னு பாபா சொல்றாங்க. ஒரு சிரேஷ்ட ஆத்மாவின் ஒருமித்த நிலையின் சக்தி கூட அதிசய காரியம் செஞ்சு காண்பிக்க முடியும். அப்படின்னா எங்கு அநேக சிரேஷ்ட ஆத்மாக்களின் ஒருமித்த நிலையினுடைய சக்தி குழுவின் ரூபத்தில் இருக்குது அப்படின்னா அது என்னதான் செய்ய முடியாது. எங்கு ஒருமித்த நிலை இருக்குமோ அங்கு உயர்ந்த நிலை மற்றும் தெளிவான நிலை இயல்பாக இருக்கும் அப்படிங்கிறாங்க பாபா. ஏதாவது புதியதாக கண்டுபிடிப்பதற்காக ஒருமித்த நிலை மிக அவசியம். அது வெளி உலகத்தின் கண்டுபிடிப்பாக இருந்தாலும் சரி அல்லது ஆத்மீக கண்டுபிடிப்பாக இருந்தாலும் சரி, இந்த ஒருமித்த நிலை அவசியம் தேவை. ஒருமித்த நிலை அப்படின்னா ஒரே ஒரு எண்ணத்தில் நிலைச்சிடுறது, ஒரே ஒரு ஈடுபாட்டில் மூழ்கிடுறது. ஒருமித்த நிலை அநேக பக்கங்கள் அலைய வைப்பதிலிருந்து சுலபமாகவே விடுவிச்சிடுது. எவ்வளோ நேரம் ஒருமித்த நிலை நிலைச்சிருப்பீங்களோ அந்த நேரம் உடல் மற்றும் உடலின் உலகத்தை சுலபமாக மறந்திருக்கும் நிலை இருக்கும். எப்படின்னா அந்த நேரத்தில் அவங்க எந்த எண்ணத்தில் மூழ்கி இருக்கிறாங்களோ அதுவே அவங்களுடைய உலகமாக இருக்கும். நீங்கள் அந்த மாதிரியான ஒருமித்த நிலையினுடைய சக்தியின் அனுபவிகளா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. ஒருமித்த நிலையினுடைய சக்தி மூலம் எந்த ஒரு ஆத்மாவுக்கும் ஒரு செய்தியை சென்றடைய செய்ய முடியும். எந்த ஒரு ஆத்மாவையும் வரவழைக்க முடியும். எந்த ஒரு ஆத்மா பேசுறத உங்களுடைய புத்தியால் கேட்டு பிடிச்சிக்க முடியும். தூரத்தில் அமர்ந்துக்கிட்டே எந்த ஒரு ஆத்மாவுக்கும் சகயோகம் கொடுக்க முடியும். அந்த ஒருமித்த நிலையை தெரிஞ்சிருக்கீங்க இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. ஒரு தந்தையை தவிர வேறு எந்த எண்ணமும் இருக்க வேண்டாம். ஒரு தந்தையில் முழு உலகத்தின் அனைத்து பிராப்திகளினுடைய அனுபவம் இருக்கட்டும். ஒன்றே ஒன்று மட்டும் இருக்கட்டும். முயற்சி செய்வதன் மூலம் ஒருமித்த நிலையில் இருப்பவராக ஆவது வேறு நிலை. ஆனால் ஒருமித்த நிலையில் நிலைச்சிடுறது அப்படிங்கிற அந்த நிலை அந்தளவு சக்திசாலியானது. அந்த மாதிரி சிரேஷ்ட நிலையின் ஒரு எண்ணம் கூட தந்தைக்கு சமமான மிகுந்த அனுபவத்தை செய்விக்கும். இப்போ இந்த ஆன்மீக சக்தியை பிரயோகம் செஞ்சு பாருங்க, அதாவது நடைமுறையில் ஈடுபடுத்தி பாருங்க. இதில் ஏகாந்தத்தில் இருப்பது அவசியம். பயிற்சி இருக்கிறதுனால இறுதி நேரத்தில் நாலாபுரங்களிலும் குழப்பங்கள் இருந்தாலும் நீங்கள் அனைவரும் ஒருவரினுடைய எல்லையில் மூழ்கிட்டீங்க அப்படின்னா குழப்பத்தின் நடுவுலையும் ஏகாந்தத்தை அனுபவம் செய்வீங்க. ஆனால் அந்த மாதிரியான பயிற்சி நீண்ட காலமாக செய்ய வேண்டியதாக இருக்குது. அப்போதான் நாலாபுரங்களிலும் அநேக விதமான குழப்பங்கள் இருந்த போதிலும் நீங்கள் உங்களை ஏகாந்த வாசியாக அனுபவம் செய்வீங்க. தற்சமயம் அந்த மாதிரி குப்த சக்திகள் மூலமாக அனுபவம் நிறைந்தவராக ஆவது மிக அவசியமாக இருக்குது. நீங்கள் அனைவரும் இப்பொழுது கூட உங்களை மிகவும் பிஸியாக இருப்பதாக நினைக்கிறீங்க. ஆனால் இப்போது இருந்தும் மிகவும் ஃப்ரீயாக இருக்கீங்க. வரும் நாட்களில் இன்னும் பிஸியாக ஆகிட்டே இருப்பீங்க. ஆகையினால அந்த மாதிரி பலவிதமான சுய முயற்சி, சுயத்தின் சாதனா இப்போ செய்ய முடியும். நடைமுறை காரியங்கள் செஞ்சுக்கிட்டே எவ்வளோ நேரம் கிடைக்குதோ அவ்வளோ நேரம் தனக்காக பயன்படுத்திக்கிட்டே இருங்க. காலப்போக்கில் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவசர சிகிச்சைக்காக அதிகம் வருவாங்க. இப்பொழுதும் மிகவும் சௌகரியமாக மருந்து எடுத்துக்கொண்டு இருக்கிறாங்க. பிறகு அவசர சிகிச்சைக்காக நேரம் மற்றும் சக்திகளை குறைந்த நேரத்தில் அதிகமான நபர்களை கவனிக்கணும். நீங்கள் மக்களிடம் நிரந்தர நோயற்றவராக ஆவதற்காக உலகத்தில் ஒரே ஒரு மருத்துவமனை தான் இருக்குது அப்படின்னு சவால் விடுறீங்க அப்படின்னா நாலாபுரங்களிலும் உள்ள நோயாளிகள் எங்கே போவாங்க? அவசர சிகிச்சைக்காக வரிசையில் நிற்பாங்க. அந்த நேரம் என்ன செய்வீங்க? அமரராகுக அப்படிங்கிற வரதானத்தையும் கொடுப்பீங்க இல்லையா? தனது பயிற்சி என்ற ஆக்சிஜன் மூலமாக தைரியத்தினுடைய சுவாசத்தை கொடுக்க வேண்டியதாக இருக்கும். நம்பிக்கை இழந்த கேஸ் அப்படின்னா நாலாபுரங்களில் மனமுடைந்து போனவர்களுடைய கேஸ்கள் அதிகம் வரும். அந்த மாதிரி நம்பிக்கை இழந்த ஆத்மாக்களுக்கு தைரியம் கொடுப்பது தான் சுவாசத்தை நிரப்புவது.
ஆகையினால உடனடியாக ஆக்சிஜன் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அந்த சுய பயிற்சியின் ஆதாரத்தில் அந்த மாதிரி ஆத்மாக்களை சக்திசாலி ஆக்க முடியும். ஆகையினால நேரமின்மை என்ற இதை சொல்லாதீங்க. நேரம் இருக்குது அப்படின்னா அது இப்போதான் இருக்குது, பிறகு இருக்காது. எப்படி மனிதர்களிடம் நேரம் கிடைக்காது அப்படின்னு சொல்கிறீங்க, ஆனால் நேரத்தை இதற்காக ஒதுக்கணும் என்று அப்படி சொல்கிறீங்க இல்லையா? ஆகையினால சுய பயிற்சி செய்வதற்காகவும் நேரம் கிடைச்சால் செய்வோம் என்று அப்படி இருக்கக்கூடாது. நேரத்தை இதுக்காக ஒதுக்கணும். ஸ்தாபனையினுடைய தொடக்க காலத்திலிருந்து ஒரு விசேஷ விதி இருந்து வருது. அது என்ன அப்படின்னா, சிறு சிறு துளிகள் நிரம்பி குளமாகும் அப்படின்னு. ஆகையினால நேரத்திற்காகவும் இதே விதிதான். எப்பொழுது நேரம் கிடைச்சாலும் பயிற்சி செஞ்சு அனைவரும் பயிற்சி சுரூப கடலாக ஆகிவிடுவாங்க. ஒரு வினாடி கிடைத்தாலும் அதையும் பயிற்சி செய்வதற்காக சேமித்து கொண்டே இருங்க. ஒரு வினாடி அப்படின்னு சொல்லி எத்தனை ஆகிடும்? ஒன்றாக சேர்த்தீங்க அப்படின்னா அரை மணி நேரம் ஆகிடும். நடைமுறை காரியத்திலேயே பயிற்சி செய்பவராக ஆகிடுங்க. எப்படி சாதக பறவைகள் ஒவ்வொரு மழை துளிக்காக தாகம் உள்ளதாக இருக்கும், அந்த மாதிரி சுய பயிற்சி செய்யும் சாதக பறவை ஒவ்வொரு வினாடியையும் பயிற்சி செய்கிறதுல ஈடுபடுத்தினாங்க அப்படின்னா பயிற்சி சொர்பமாக ஆகி விடுவாங்க. சுய பயிற்சி செய்வதில் அலட்சியமானவராக ஆகாதீங்க. ஏன் அப்படின்னா இறுதியில் விசேஷமாக சக்திகளின் பயிற்சியின் அவசியம் இருக்குது. அந்த நடைமுறை சோதனைகள் மூலமாகத்தான் வரிசை எண் கிடைக்கும். ஆகையினால முதல் டிவிஷனில் வருவதற்காக சுய பயிற்சி அதிவேகமாக செய்யுங்க. அதிலையும் ஒருமித்த நிலையின் சக்திக்கு விசேஷ பயிற்சி செஞ்சிட்டே இருங்க. குழப்பம் ஏற்படுது மற்றும் நீங்கள் ஒருமித்த நிலை உள்ளவராக ஆகிடுங்க. அமைதியான இடம் மற்றும் சூழ்நிலையில் ஒருமித்த நிலையில் இருப்பது அப்படிங்கிறது சாதாரண விஷயம். ஆனால் 4 விதமான குழப்பங்களின் இடையில் ஒருவரின் முடிவில் மூழ்கிவிடுவது அப்படின்னா ஏகாந்தவாசியாக ஆயிடுறது. ஏகாந்தவாசியாகி ஒருமித்த நிலையில் நிலைச்சிருந்தாங்க. இதுதான் மகாரதிகள் செய்ய வேண்டிய மகான் முயற்சி. புது குழந்தைகளை பொறுத்தளவில் மிகவும் சுலபமான சாதனம் ஒரு விஷயத்தை மட்டும் நினைவு செய்யுங்க. மேலும் ஒரு விஷயத்தை மட்டும் அனைவருக்கும் சொல்லுங்க. ஒரு விஷயத்தை நினைவு செய்வது மற்றும் கூறுவதோ கடினம் இல்லைதான் இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்னா மறந்துடுவீங்க, ஆனால் ஒரு விஷயத்தையும் மறக்க மாட்டீங்க. ஒரே ஒருவனுடைய மகிமை செய்கிறீங்க, ஒரே ஒருவனுடைய பாடல் பாடுறீங்க, மேலும் அந்த ஒரே ஒருவனுடைய அறிமுகத்தை கொடுத்துக்கிட்டே இருங்க. இது சுலபம் தான் இல்லையா? கஷ்டமா அப்படின்னு கேட்குறாங்க. எங்கு ஒருவர் இருக்கிறாரோ அங்கு ஒருவரினுடைய ரசனையில் இருக்கும் நிலை இயல்பாக உருவாயிடுது. மேலும் வேண்டியது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. என்ன வேணும்? ஒருவரினுடைய ரசனையில் இருக்கணும். ஆகையினால ஒரு வார்த்தையை நினைவில் வைங்க. ஒருவரினுடைய பாடலை பாடுவது, ஒருவரை நினைவு செய்வது எவ்வளவு சுலபம். புது குழந்தைகளுக்காக சுலபமான குறுக்கு வழியை சொல்கிறோம். ஆகையினால விரைவில் சென்றடைஞ்சிடுவாங்க. எதைத்தான் விரும்புகிறீங்க இல்லையா? பின்னால் வந்திருக்கீங்க, ஆனால் முன்னால் செல்லணும் அப்படின்னா இதுதான் குறுக்கு வழி. இதன்படி நடந்தீங்க அப்படின்னா முன்னுக்கு சென்றடைஞ்சிடுவீங்க. மாதாக்களுக்கோ அனைத்து விஷயங்களிலும் சுலபம் வேண்டும் இல்லையா? ஏன்னா பல ஜென்மங்களாக மிகவும் களைப்படைஞ்சிருக்காங்க. ஆகையினால சுலபமானது வேண்டியதாக இருக்குது. எவ்வளோ அலைஞ்சிருக்கீங்க? 63 ஜென்மங்களில் எவ்வளோ அலைஞ்சிருக்கீங்க? ஆகையினால அலைந்து திரிந்த ஆத்மாக்களுக்கு சகஜமான மார்க்கம் தேவையாக இருக்குது. சகஜ மார்க்கத்தில் செல்வதனால இலக்கை சென்றடைந்தே விடுவீங்க. புரிந்ததா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. நல்லது. புதியவர்களும் அமர்ந்திருக்கிறாங்க மற்றும் மகாரதிகளும் அமர்ந்திருக்காங்க. இருவர்களும் எதிரில் இருக்கிறாங்க. அனைத்தையும் விட மிக அருகாமையில் இருப்பது குஜராத் தான். அருகில் இருப்பதுடன் குஜராத் சகயோகியாகவும் இருக்குது. சகயோகம் கொடுப்பதில் குஜராத்தினுடைய எண் ராஜஸ்தானை விட முன்னுக்கு இருக்குது. அபு ராஜஸ்தானில் இருக்குது. அந்த மாதிரி ராஜஸ்தான் அருகாமையில் இருக்குது இல்லையா? ராஜஸ்தானின் ராஜாக்களும் விழித்தெழுந்துட்டாங்க அப்படின்னா அதிசயம் செய்வாங்க. இப்போ குப்தமாக இருக்கிறாங்க, பின்பு பிரத்யட்சம் ஆயிடுவாங்க. குஜராத்தினுடைய ஜென்மம் எப்படி ஏற்பட்டதுன்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க பாபா. குஜராத்துக்கு முதல்ல சகயோகம் கொடுக்கப்பட்டுச்சு. சகயோகத்தினுடைய நீர் மூலம் விதை பெரிய மரமாக வளர்ந்தது. ஆகையினால பழமும் சகயோகத்தினுடையது தான் வெளிப்படும். குஜராத்துக்கு நேரடியாக பாப்தாதாவினுடைய எண்ணத்தின் சகயோகத்தின் தண்ணீர் கிடைச்சிருக்குது. ஆகையினால பழமும் சகயோகத்தினுடையது தான் வெளியாகும். புரிந்ததா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. குஜராத்தை சேர்ந்தவங்க எவ்வளோ பாக்கியம் நிறைஞ்சவங்க. குஜராத்தில் பாப்தாதா சென்டர் திறந்தாங்க. குஜராத் திறக்கலை. ஆகையினால விரும்பாவிட்டாலும் சுலபமாகவே சகயோகத்தின் பழம் வெளிப்பட்டு கொண்டே இருக்குது.
நீங்கள் கடின உழைப்பு செய்ய வேண்டியதாக இருக்காது. எந்த ஒரு காரியத்திலும் உங்களுக்கு கடின உழைப்பு செய்ய வேண்டியதாக இருக்காது. பூமி சகயோகத்தினுடைய பழம் கொடுப்பதற்கானது. நல்லது. அனைத்து சுய பயிற்சி செய்யும் சாதக பறவைகளுக்கு, எப்பொழுதும் ஏகாந்தவாசி ஒருமித்த நிலையில் இருக்கும் சக்திசாலியான ஆத்மாக்களுக்கு, எப்பொழுதும் சுய பயிற்சியின் சக்திகள் மூலம் அனைவரையும் மனமுடைந்து போனவர்களிலிருந்து எப்பொழுதும் உள்ளத்தை குஷியாக வைத்து கொள்ளக்கூடிய, எப்பொழுதும் அனைத்து சக்திகளை நடைமுறையில் ஈடுபடுத்தக்கூடிய அந்த மாதிரி சிரேஷ்ட சுய பயிற்சி செய்பவர், சுயராஜ்ய அதிகாரி, சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு, மகாவீரர்களுக்கு, மேலும் புது புது குழந்தைகளுக்கு அனைவருக்கும் பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறாங்க. நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம். ஒருவர் வர்றார், மேலும் ஒருவர் செல்றார். வருவது போவதனுடைய மேலா பாப்தாதாவும் அனைத்து குழந்தைகளை பார்த்து குஷி அடைகிறாங்க. புதியவர்களாக இருந்தாலும் பழையவர்களாக இருந்தாலும், மொழியை தெரிஞ்சிருந்தாலும் அல்லது மொழி தெரியாவிட்டாலும், முரளியை புரிஞ்சிக்கிறாங்க அல்லது புரிந்து கொள்வதில்லை என்றாலும், ஆனால் அவரும் தந்தையினுடைய குழந்தை தான். இருந்தும் அன்புடன் வந்து சேர்ந்துடுறாங்க. தந்தை எந்த விஷயத்தின் பசியில் இருக்கிறாங்க? அன்பின் விவேகத்தின் பசி உள்ளவராக இல்லை, உள்ளபூர்வமான அன்பு இருக்குதா அப்படின்னு தந்தை அன்பை பார்க்குறாங்க. எந்தளவு யோகிலியாக இருக்கிறாங்களோ அந்தளவே உண்மையான அன்பு இருக்குது. சாதாரணமான அன்பு கிடையாது. ஆகினால வெகுளியான குழந்தைகள் மிகவும் பிரியமானவங்க. எப்படி ஞானம் நிறைந்தவர் அப்படிங்கிற பட்டம் இருக்குது, அதே மாதிரி போலாநாத்துங்கிற பட்டம் இருக்குது. இரண்டினுடைய நினைவு சின்னமும் இருக்குது இல்லையா? பாவனை நிறைந்த புது புது குழந்தைகள் மிகவும் நல்லவங்க அப்படின்னு பாபா சொல்றாங்க. நல்லது. பாட்டிகளோடு அவ்யக்த பாப்தாதாவினுடைய தனிப்பட்ட சந்திப்பு. எப்பொழுதும் தன்னை டபுளைட்டு பரிஸ்தா அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. பரிஸ்தா அப்படின்னாலே டபுள் லைட். எந்தளவு லேசான நிலை இருக்குமோ அந்தளவு தன்னை பரிஸ்தான அனுபவம் செய்வாங்க. பரிஸ்தா எப்பொழுதும் பிரகாசமாக மின்னிட்டு இருக்கும். மின்னிக்கொண்டிருக்கிற காரணத்தினால அனைவரையும் தன் பக்கம் இயல்பாகவே ஈர்த்துடும். அந்த மாதிரி பரிஸ்தாக்களுக்கு உடல் மற்றும் உடலின் உலகத்துடன் எந்த ஒரு ரிஸ்தா, அதாவது உறவு இருப்பது கிடையாது. ரிஸ்தா அப்படின்னா உறவு. அந்த உறவு இருப்பது கிடையாது. உடலில் இருப்பதே சேவைக்காக தானே அன்றி உறவின் ஆதாரத்தில் கிடையாது. உடலின் உறவின் ஆதாரத்தில் இருப்பது கிடையாது. சேவையின் சம்பந்தத்தின் காரணமாக இருக்கிறாங்க. குடும்ப வாழ்க்கையில் உறவு என்று நினைத்து இருக்காமல் சேவை அப்படின்னு புரிஞ்சிருக்கணும். வீடு அதே தான், பரிவாரமும் அதே தான், ஆனால் சேவையின் சம்பந்தத்தில் இருக்கீங்க. கர்ம பந்தனத்தின் வசமாகி இருப்பதில்லை. சேவையின் சம்பந்தத்தில் என்ன ஏன் என்பது இருக்காது. எப்படிப்பட்ட ஆத்மாக்களாக இருந்தாலும் சேவையினுடைய சம்பந்தம் பிரியமானது. தேகம் இருக்குது அப்படின்னா அங்கு விகாரம் இருக்கும். தேகத்தினுடைய சம்பந்தத்தினால விகாரம் வருது. தேகத்தினுடைய சம்பந்தம் இல்லை அப்படின்னா விகாரம் இருப்பது இல்லை. எந்த ஒரு ஆத்மாவையும் சேவையின் சம்பந்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா விகாரங்கள் உருவாக்குதல் இருக்காது. அந்த மாதிரி உறவினராக இருக்காமல் பரிஸ்தாவாகி இருங்க. எங்கு சேவை பாவனை இருக்குதோ அங்கு எப்பொழுதும் சுப பாவனை இருக்கும். வேறு எந்த உணர்வும் இருக்காது. எதைத்தான் மிகவும் விலகி இருந்து மற்றும் மிகவும் அன்பாக தாமரை மலருக்கு சமமாக இருப்பவர் என்று சொல்றது. அனைத்து ஆத்மாக்களை விட உத்தமமான பரிஸ்தா ஆனீங்க அப்படின்னா தான் தேவதையாக ஆவீங்க. இரண்டாவதாக பாப்தாதா கேட்குறாங்க, அனைவரும் துக்கமில்லா ஊரினுடைய மகாராஜாக்கள், துக்கத்திலிருந்து விடுபட்டு சுகமான உலகின் அனுபவி அப்படின்னு புரிந்து நடந்து கொள்கிறீர்களா அப்படின்னு கேட்குறாங்க. முன்பு துக்கத்தினுடைய உலகத்தின் அனுபவியாக இருந்தோம். இப்போ துக்கத்தின் உலகத்திலிருந்து விடுபட்டு சுகத்தின் உலகத்தின் அனுபவியாக ஆயிட்டோம். இப்போ சுகத்திற்கான ஒரு மந்திரம் கிடைப்பதனால துக்கம் முடிவடைஞ்சிட்டது. சுகம் கொடுக்கும் வள்ளலின் சுகஸ்வரூப ஆத்மாக்கள், சுகத்தின் கடல், தந்தையின் குழந்தைகள், இந்த மந்திரம் தான் கிடைச்சிருக்குது. மனம் தந்தையின் பக்கம் ஈடுபட்டுடுது அப்படின்னா துக்கம் எங்கிருந்து வர முடியும்? எப்போ மனதை தந்தையை தவிர வேறு எங்காவது ஈடுபடுத்துறீங்க அப்படின்னா மனதினுடைய துக்கம் ஏற்படுது. மன்மனாபாவ அப்படிங்கிற நிலை இருக்குது அப்படின்னா துக்கம் இருக்க முடியாது. அப்படின்னா மனம் தந்தையிடம் இருக்குதா அல்லது வேறு எங்கேயாவது இருக்குதா? தவறான மார்க்கத்தில் செல்றாங்க அப்படின்னா துக்கம் ஏற்படுது. எப்போ நேர்வழி இருக்குது அப்படின்னா தவறான வழியில் ஏன் சொல்கிறீங்க? எந்த பாதையில் செல்வதற்கு தடை இருக்குது அப்படின்னா அந்த பாதையில் யாராவது சென்றாங்க அப்படின்னா அரசாங்கமும் தண்டிக்கும் இல்லையா? பாதையை மூடிட்டாங்க அப்படின்னா ஏன் செல்றீங்க? உடலும் உங்களுடையது, மனதும் உங்களுடையது, பணம் செல்வமும் உங்களுடையது. என்னுடையது என்பது எதுவுமே இல்லை என்றானதுக்கப்புறம் துக்கம் எங்கிருந்து வர முடியும்?
உன்னுடையது என்றால் துக்கம் இல்லை, என்னுடையது அப்படின்னா துக்கம் இருக்கும். உன்னுடையது உன்னுடையது அப்படின்னு சொல்லி சொல்லி உன்னுடையதாக ஆகிடுச்சு இல்லையா? அடுத்ததாக பாபா கேட்குறாங்க, எப்போதுமே ஒரே பலம் மேலும் ஒரே ஒருவர் மீது நம்பிக்கை, இதே நிலையில் இருக்கீங்களா அப்படின்னு. ஒருவர் மீது நம்பிக்கை அப்படின்னா பலத்தின் பிராப்தி ஆகிறது. அந்த மாதிரி அனுபவம் செய்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நிச்சய புத்தி உடையவங்க வெற்றி அடைவாங்க. இதே வேறு வார்த்தையில் ஒரே பலம் ஒருவரின் மீது உள்ள நம்பிக்கை அப்படின்னு சொல்லப்படுது. நிச்சய புத்தி உடையவருக்கு வெற்றி கிடைக்கல என்பது இருக்கவே முடியாது. தன்னுடைய மனசுக்குள்ள சிறிதளவு எண்ணத்தில் கூட இது நடக்குமா நடக்காதா அப்படி இருந்தால் வெற்றி இருக்காது. தன் மீது, தந்தை மீது, நாடகத்தின் மீது முழுமையான நிச்சயம் இருக்குது அப்படின்னா ஒரு பொழுதும் வெற்றி கிடைக்கல என்பது இருக்க முடியாது. ஒருவேளை வெற்றி கிடைக்கல அப்படின்னா அவசியம் ஏதாவது ஒரு பாயிண்ட்ல நிச்சயத்தினுடைய குறை இருக்குது. எப்போ தந்தை மீது நிச்சயம் இருக்குது அப்படின்னா தன் மீதும் நிச்சயம் இருக்குது. நீங்கள் மாஸ்டர் இல்லையா? எப்பொழுது மாஸ்டர் சர்வசக்திவான் அப்படின்னா நாடகத்தின் ஒவ்வொரு விஷயத்தையும் நிச்சய புத்தி உடையவராகி பார்ப்பாங்க. அந்த மாதிரி நிச்சய புத்தி உடைய குழந்தைகளின் மனதில் என்னுடைய வெற்றி கண்டிப்பாக இருக்குது அப்படிங்கிற ஊக்கம் இருக்கும். அந்த மாதிரி வெற்றி அடைகிறவங்க தான் வெற்றி மாலையின் மணி ஆக்குறாங்க. வெற்றி அவங்களுடைய ஆஸ்தி. பிறப்புரிமையினுடைய அதிகாரத்தில் இந்த ஆஸ்தி பிராப்தி ஆகுதுன்னு பாபா சொல்கிறாங்க. மாதர்களோடு அவ்யக்த பாப்தாதா சந்திக்கிறாங்க. பாப்தாதாவோ மாதர்களை எப்பொழுதுமே நமஸ்காரம் செய்கிறாங்க. ஏன் அப்படின்னா மாதர்கள் சேவையில் எப்பொழுதும் அடி முன்னுக்கு எடுத்து வைத்திருக்கிறாங்க. பாப்தாதா மாதர்களுடைய மகிமை பாடுறாங்க. எவ்வளோ சிரேஷ்ட மாதர்களாக ஆகிட்டீங்க. அதை பார்த்து பாப்தாதாவும் மகிழ்ச்சி அடைகிறாங்க. எப்பொழுதும் தன்னுடைய இந்த பாக்கியத்தை நினைவில் மட்டும் வைத்து குஷியாக இருங்கங்கிறாங்க பாபா. மனதில் குஷியினுடைய பாடல் எப்பொழுதுமே ஒழிச்சுக்கிட்டே இருக்கட்டும். மேலும் மாதர்களுக்கு வேறு வேலை தான் என்ன இருக்குது? பிராமணனாக ஆயிட்டீங்க அப்படின்னா பாடுவது மற்றும் ஆடுவது தான் உங்களுடைய வேலை. மனதால் ஆடுங்க, மனதால் பாடலை பாடுங்க. ஒவ்வொரு ஜெகத் மாதாக்கள் ஒரு வேளை ஒவ்வொரு ஆத்ம தீபத்தை ஏற்றுனீங்க அப்படின்னா எத்தனை தீபங்கள் எரிய ஆரம்பிச்சிடும். ஜெகத்தின் மாதாக்கள் ஜெகத்தின் தீபங்களை எரிய வச்சுக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? தீபங்கள் எரிந்து எரிந்து தீபாவளி ஆகிடும் அப்படிங்கிறாங்க பாபா. நல்லது. அடுத்து பாபா ஒரு கேள்வி கேட்குறாங்க. சேவை செய்வதற்கான சுலபமான வழி, அனைவரையும் ஆகர்ஷணம் செய்வதற்கான சுலபமான வழி மற்றும் முயற்சி எது அப்படின்னு. சேவை செய்வதற்கான சுலபமான வழி, அனைவரையும் ஆகர்ஷணம் செய்வதற்கான, அதாவது ஈர்த்தல் செய்வதற்கான சுலபமான வழி மற்றும் முயற்சி எது அப்படின்னு கேட்குறாங்க. பாபா சொல்கிறாங்க, மகிழ்ச்சி நிறைந்த முகம். யார் எப்பொழுதுமே மகிழ்ச்சி நிறைந்தவராக இருப்பாங்களோ அவங்க இயல்பாகவே அனைவரையும் தன் பக்கம் இருப்பாங்க. மேலும் சுலபமாகவே சேவைக்கு பொறுப்பாளராகவும் ஆகிடுறாங்க. மகிழ்ச்சி நிறைந்த முகம் குஷியினுடைய அடையாளம். குஷி நிறைந்த முகத்தை பார்த்து என்ன அடைஞ்சிங்க, என்ன கிடைச்சது அப்படின்னு இயல்பாகவே கேட்பாங்க. ஆகையினால எப்பொழுதும் குஷியில் இருங்க. என்னவாக இருந்தீங்க என்னவாக ஆகிட்டீங்க, இதன் மூலமாகவே சேவை நடந்துக்கிட்டே இருக்கும்னு சொல்கிறாங்க பாபா. அடுத்து இன்னொரு கேள்வி பாபா கேட்குறாங்க, திலகத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு. எந்த திலகத்தை இட்டுக்கொண்டால் எப்பொழுதும் போதை மற்றும் குஷியில் இருப்பாங்க? பதில், திலகத்திற்கான அர்த்தம் நினைவு சொரூபம். எனவே நான் ஆசனத்தில் அமர்ந்திருப்பவன் என்ற நினைவு எப்பொழுதுமே இருக்கட்டும். நான் அந்த மாதிரி கண்டெடுக்கப்பட்ட ஆத்மா, பிரபுவினுடைய இதய சிம்மாசனத்துக்கு உரியவனாக ஆயிட்டேன். இந்த திலகத்தை இட்டுக்கொள்றதுனால எப்பொழுதுமே குஷி மற்றும் போதையில் இருப்பீங்க. பொதுவாக ஆசனம் மற்றும் பாக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆசனத்தில் அமர்ந்திருப்பவராக ஆவதனால பாக்கியம் கிடைக்குது. ஆகையினால நிரந்தரமான சிரேஷ்ட ஆசனம் மற்றும் பாக்கியம் நிறைந்த ஆத்மா என்ற இதே போதை மற்றும் குஷியில் எப்போதும் இருங்க பாபா சொல்றாங்க. வரதானம், நினைவு மற்றும் சேவை மூலமா அனைத்து குழப்பங்களையும் முடிவு கட்டி ஒளிமேல் விழுந்து பலியாகக்கூடிய உண்மையான விட்டில் பூச்சி ஆகுக. நினைவு மற்றும் சேவை மூலமா அனைத்து குழப்பங்களையும் முடிவு கட்டி ஒளிமேல் விழுந்து பலியாகக்கூடிய உண்மையான விட்டில் பூச்சி ஆகுக. உண்மையான விட்டில் பூச்சாக ஆகணும் அப்படின்னா பாபா சொல்கிறாங்க, நினைவு மற்றும் சேவை இது ரெண்டு மூலமாக அனைத்து குழம்பங்களையும் முடிவு கட்டிட்டு ஒளி மேல் விழுந்து பலியாகணும். எந்த குழந்தைகள் எப்பொழுதும் நினைவு மற்றும் சேவையில் பிஸியாக இருக்கிறாங்களோ அவங்க அனைத்து குழப்பங்கள்லேருந்து சுலபமாக விடுபட்டுடுறாங்க. ஏதாவது குழப்பம் இருந்துச்சு அப்படின்னா குழம்பிக்கொண்டே இருப்பாங்க. சில நேரம் சம்பந்தங்களின் குழப்பம், சில நேரம் தன்னுடைய சுபாவ சமஸ்காரத்தின் குழப்பம். அந்த மாதிரி அனைத்து வீணான குழப்பங்கள் எப்பொழுது முடிவடையும் அப்படின்னா எப்போ புத்தியில் ஜோதியை தவிர, அதாவது சிவபாபாவை தவிர வேறு எதையுமே
எதுவுமே இல்லையோ அப்போதான் ஜோதி மீது பலியாகிறவங்க ஜோதிக்கு சமமானவங்களாக ஆகிட்டாங்க. அந்த மாதிரி விழுந்து பலியாகிறவங்க தான் உண்மையான வெட்டில் பூச்சிகள். பாபா ஸ்லோகனில் சொல்கிறாங்க, யார் உண்மையான தங்கம் ஆகியிருக்கிறாங்களோ அவங்களுடைய தொடர்பில் இரும்பு மாதிரியான ஆத்மாக்களும் தங்கமாயிடுவாங்க. யார் உண்மையான தங்கம் ஆகி இருக்கிறாங்களோ அவங்களுடைய தொடர்பில் இரும்பு மாதிரியான ஆத்மாக்களும் தங்கமாக ஆயிடுறாங்க. நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி.